ஹாய். சுடு சாதம் மட்டும் இருந்தால் போதும். 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கொத்தமல்லி ரைஸ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி ஈஸி மட்டும் இல்லை, டேஸ்டியாகவும் இருக்கும். அதுக்கு நான் ஒரு கட் கொத்தமல்லி எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, எண்ணெய் லைட்டாக காஞ்ச உடனே நான் எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி எல்லாம் உள்ளே போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கிறேன். அப்போ தான் கொத்தமல்லி எல்லாம் லைட்டாக சுருங்கும். அதுக்கப்புறம் கொத்தமல்லியை வதக்காமல் கூட அப்படியே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு, காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகா, கொஞ்சமாக தேங்காய், ஒரு ஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒரு குட்டி கப் ரைஸ் எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கை வேர்க்கடலை, 10 முந்திரி, கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுத்தா அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிரும். இந்த டைமில் தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க ரைஸையும் உள்ளே ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா அதையும் ஆட் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் கழிச்சு கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி மல்லி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. அதே மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.